சட்டமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது விஜயின் தமிழக வெற்றி கழகம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல், தேர்தல் பரப்புரைக்கு விடுமுறை என தாவேகா மீது விமர்சன அம்புகள் எரியப்பட்டாலும் பெரும்பாலான தொகுதிகளை தன் வசப்படுத்தியிருக்கிறார் விஜய். தாவேகாவின் கை ஓங்க என்ன காரணம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிம்ப அரசியல் ஒன்றும் புதிதல்ல. திமுகவில் இருந்து பிரிந்து வந்த எம்ஜிஆர் அடுத்த 7 ஆண்டுகளில் அரியணை ஏறினார். மக்களுக்கு சினிமா ஹீரோக்கள் மீதான மோகத்தையும் தன் கட்சி அனுபவத்தையும் கச்சிதமாக பயன்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆர். இப்போது விஜய்க்கு கட்சி அனுபவம் ஏதும் இல்லை என்றாலும் தன் சினிமா பிம்பத்தை பக்காவாக பயன்படுத்தியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல அதிகம் அரசியலை உற்று நோக்காத இளம் தலைமுறையினரை விஜய் தன் பக்கம் ஆழமாக வசீகரித்துள்ளார். இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட் போன்ற இணைய உலகில் இவர்கள் வெளிப்படையாக விஜய்க்கு ஆதரவாக தங்கள் கருத்துக்களை பதிவிட்டது, பல பிரபல இன்ஃபுளுயன்சர்கள் தாவேகாவுக்கு ஆதரவை தெரிவித்தது என விஜய் கேட்டுக்கொண்டது போலவே பல இளைஞர்கள் சம்பளம் பெறாத விர்ச்சுவல் வாரியர்ஸ்களாகவே செயல்பட்டது தேர்தல் முடிவுகளிலும் எதிரொலித்திருக்கிறது. பொதுவாக புதிதாக அரசியலில் குதிப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு தரப்பினர் அல்லது இரு தரப்பினர் மட்டுமே ஆதரவளிப்பர். விஜயோ கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து மதத்தினர், இளைய தலைமுறையினர், மாற்று அரசியலை விரும்புவோர், ஐடி ஊழியர்கள், படிக்காத பாமர மக்கள், கூலி தொழிலாளிகள், பெண்கள் என பல தரப்பினரையும் கவர்ந்துள்ளார். இதுவே தாவேகாவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகவும் பார்க்கப்படுகிறது. வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை